ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சூரா அல் பக்ரா தொடர்ச்சி பார்க்கலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலாயிகல்லதீன இஸ்தருல் லலாலதம் பில் ஹுதா ஃபமா ரபிஅத் திஜாரத்துஹும் வமா கானூ முஹ்ததீன். இவர்கள்தான் நேரான வழிக்கு பதிலாக தவறான வழியை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள். எனவே இவர்களுடைய இந்த வியாபாரம் லாபம் அளிக்கவில்லை அன்றி அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இருக்கவில்லை. மஸலஹும் கமஸலில்லதீன இஸ்தவகதர்னா ஃபலம்மா அலாஅத் மா ஹவ்லஹு தஹபல்லாஹு பினூரிஹிம் வதரகஹும் ஃபீ லுலுமாத்தின் லா யுப்ஸிரூன். அவர்களுடைய உதாரணம் ஒரு உதாரணத்தை ஒத்திருக்கின்றது. அதாவது அபாயகரமான காரில் உள்ள அகப்பட்டு கொண்டவர்களுக்கு வழியை அறிவித்ததற்காக ஒருவர் தீயை மூட்டி அதனால் அவரை சூழ ஒளி ஏற்பட்ட சமயத்தில் அவர்களுடைய தீய செயல்களின் காரணமாக அல்லாஹ் அவருடைய பார்வை ஒளியை போக்கி பார்க்க முடியாதவர்களாக விட்டுவிட்டான். முக்கியமான ஆயத்து பாருங்களேன். சும்மும் புக்முன் உம்முன் ஃபஹும் லா யர்ஜிஊன். செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆதலால் இவர்கள் அபாயகரமான இந்நிலையிலிருந்து மீளவே மாட்டார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ். أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذرناهم حذر الموت والله محيط بالكافرين. அல்லது அடர்ந்த இருளும் இடியும் மின்னலும் கொண்ட மேகம் பொழியும் மலையில் அகப்பட்டு கொண்டவர்களை உதாரணத்தை ஒத்திருக்கின்றது. இவ்வாறு அகப்பட்டு கொண்டவர்கள் இடி முழக்கங்களால் மரணத்திற்கு பயந்து தங்களுடைய விரல்களை தங்களுடைய காதுகளில் நுழைத்து அடைத்து கொள்கின்றனர். அல்லாஹ் நிராகரிக்கும் இவர்களை எப்போ சூழ்ந்து கொண்டே இருக்கின்றனர். எகாதுல் பர்குல் யஹ்தஃபு அப்ஸ்வாரஹும் குல்லமா அலா லஹும் மஷௌ ஃபீஹி வ இதா அலம அலைஹிம் காம் وَلَوْ شَاءَ اللَّهُ لَذَهَبَ بِسَمْعِهِمْ وَأَبْصَارِهِمْ إِنَّ اللَّهَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. அந்த மின்னல் இவர்களின் பார்வைகளை பறிக்க பார்க்கின்றது. அது இவர்களுக்கு வெளிச்சம் தரும் போதெல்லாம் அவ்வெளிச்சத்தில் நடக்க விரும்புகின்றார்கள். ஆனால் அம்மின்னல் மறைந்து அவர்களை இருள் சூழ்ந்து கொண்டால் வழி தெரியாது திகைத்து நின்று விடுவீர்கள். இன்னும் அல்லாஹ் விரும்பினால் இவர்களுடைய கேள்வி புலனையும் பார்வைகளையும் போக்கி விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீது எவ்விதமும் போராட முடியவன் ஆவான். أيها اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلهم تتقون. மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய முன்னிருந்தவர்களையும் படைத்த இறைவனையே வணங்குங்கள். நீங்கள் இறை அச்சம் உடையவர்களாக ஆகல். அல்லதி ஜஅல லஹுமுல் அர்ள ஃபிராஷன் வஸ்ஸமாஅ பினாஅ وأنزلنا من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. அவனே பூமியை நீங்கள் வசிக்கும் இடமாகவும் வானத்தை ஒரு முகடாகவும் அமைத்து மேகங்களில் இருந்து மழையை பொழியவித்து அதனை கொண்டு கனி வர்க்கங்களையும் உங்களுக்கு வெளியாக்குகின்றான். ஆகவே இவைகளை எல்லாம் நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டே அல்லாஹுக்கு எதனையும் இணை வைக்காதீர்கள். وَإِن كُنتُم بِرَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَادْعُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ. நான்
நமது அடியாருக்கு இறக்கிய வேதத்தில் நீங்கள் சந்தேகப்பட்டு இதன் இறைவனால் அருளப்பட்டதல்ல என்று கூறுகின்ற நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வை தவிர உங்களை ஆமோதிப்பவர்களையும் திறமையானவர்களையும் உதவியாளர்களையும் நீங்கள் அழைத்து சேர்த்து கொண்டு இதை போன்ற ஒரு அத்தியாயத்தை அமைத்து கொண்டு வாருங்கள். فَإِلَّمْ تَفْعَلُوا وَلَنْ تَفْعَلُوا فَاتَّقُوا النَّارَ الَّتِي وَقُودُهَا النَّاسُ وَالْحِجَارَةُ أُعِدَّتْ لِلْكَافِرِينَ. நீங்கள் இவ்விதம் கொண்ட இயலாது போனால் உங்களால் நிச்சயம் அவ்வாறு செய்ய முடியாது. மனிதர்களும் கற்களும் இரையாகின்ற நரக நெருப்பிற்கு பயந்து கொள்ளுங்கள், அது நிராகரிப்பவர்களுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. وَبَشِّرِ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ أَنَّ لَهُمْ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ كُلَّمَا رُزِقُوا مِنْهَا مِنْ ثَمَرَةٍ رِزْقًا قالوا هذا الذي رزقها من قبل وأتوا به متشابها ولهم فيها أزواج مطهرة وهم فيها خالدون. நபியே, எவர்கள் நம்பிக்கை கொண்டு இதன் கூற்றுப்படி உள்ள நற்செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு சுவர்ண பகுதியில் நிச்சயமாக சோலைகள் உண்டு என்று நீங்கள் நற்செய்தி கூறுங்கள். அவற்றில் நீர் அருவிகளும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அவ்விருந்து ஒரு கனி புசிக்க கொடுக்கப்படும் போதெல்லாம் முன்னர் நமக்கு கொடுக்கப்பட்டதும் இதுதானே அவன் ஆச்சரியப்பட்டு கூடுவார்கள். ஏனென்றால் பார்வைக்கு ஒரே விதமான தோன்றக்கூடியவைகளை கொடுக்க பெறுவார்கள். எனினும் அவை சுவையின் விதவிதமாக இருக்கும். பரிசுத்தமான மனைவிகளும் அங்கு அவர்களுக்குண்டு. அன்று அவர்கள் அதில் என்றென்றும் தங்கி விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் சந்திப்போம்.